வெல்கம் டு ட்ரீம்ஸ் சமையல். இன்றைக்கி வந்து வாழைப்பழம் பணியாரம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நல்லா இதுமாரி நல்லா மசிச்சு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, நான் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா எண்ணெயும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு சால்ட் எடுத்திருக்கேன், 1 பிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ், இது ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த குழி பணிகாரோட சட்டியில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்குங்க. அப்போ நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு நெய் ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து 2 வாழைப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் கோதுமை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வாழைப்பழமும் கோதுமை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு 1 பிஞ்சு சால்ட்டு, ஏலக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வாசனைக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு போடுறேன், கொஞ்சம் நல்லா முறமுறன்னு வரத்துக்கோசம் லைட்டாக மேலே. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் சர்க்கரை பிளெயின் சுகரையும் எடுத்துக்கலாம், நீங்கள் வெள்ளை சுகரும். பாருங்கள், இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊற்றுற பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இப்போ இது கரெக்டாக இருக்கும் இந்த பதத்தில். இப்போது ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்யில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ஃபுல்லாக விடாதீங்க, முக்காக விடுங்க. அப்புறம் இங்கே மேலே வந்து அப்படி தான் எழும்பி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக சோடா மாவு போட்டுக்கோங்க. அப்போ சோடா மாவு நான் இன்றைக்கி போடல. 2 மினிட்ஸ் ஆனவனே லைட்டாக பின்னாடி வந்து நல்லா இதுவாக இருக்குது, ப்ரௌனாக லைட்டாக. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அப்போ 2 பக்கமும் நல்லா வேகும். இந்த பாருங்கள், சோடா மாவு போடாமே நல்லா குண்டா அழகாக எழும்பி வந்திருக்கு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் போடாமல் செய்யறதுக்கு நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக இதுமாரி நைஃப் இதுமாரி ஃபோக்கு வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கான்னு தெரியும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக 3 வாழைப்பழக்கிட்ட நான் போட்டிருக்கேன். நல்லா பழுத்ததாக பார்த்து போடுங்க, அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் பொடி வாசனைக்கு கொஞ்சோண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவும் போட்டிருக்கேன். நல்லா மேலெல்லாம் வந்து கிரிப்ஸியாக மொறுமொறுன்னு வரத்துக்கோசம் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் ட்ராவல் பண்ண சமயத்தில் அது மாதிரி இதையும் எடுத்துன்னு போகலாம். முன்னாடியே செஞ்சுட்டு இது நல்லாயிருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதனால் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நெய்யிலே பண்ணதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு சுவையான வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.